என்ன வரும்? ஆமா என்ன இன்னைக்கு எனக்கு கண்டிப்பா தெரியணும் பாத்துக்கோங்க. ஆமா பூலோகத்துல எத்தனை படி இருக்குன்னு என்னதான் பொரியலான்னு பார்த்தா அப்போ ஆதி சத்தியாகப்பட்ட பார்வதா தேவி. ஆமா ஏ அம்மா பார்வதிய என்னாண்டவா ஏனடி உனக்கு இந்த சந்தேகம்? எதற்கு இந்த சந்தேகம்? நான் 14 உலகத்திலே முட்டைக்குள் இருக்கும் குஞ்சிக்கும் ஆமா தாயார் கர்ப்பத்துக்கு ஆமா 10 மாத சிசுவை பார்த்துக்கும். சரிதான். அதற்கும் ஆண்டவன் நான் படியல் வந்து வருகிறேன் அம்மா. ஆமா ஈஸ்வரா என்ன அள்ளும் பகலும் நானும் படி அலைஞ்சு எடுத்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆமா நீங்க டெய்லி போயிட்டு படி இழந்து வந்த ஓனமா தான் இருக்கீங்க. தினமும் படி இழந்து வந்த ஓனமா தான் இருக்கீங்க. ஒரு நாள் ஒரு தினமாவது உங்களுடைய படியளப்ப நான் பார்க்கணுமா ஆண்டவா? ஆமா என்று பார்வதா தேவியானவன் சொன்ன. ஆமோ ஏ ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, ஆதி சக்தி வார்த்தைகள் பகவானோட படியளப்ப பார்வதி நாம் பார்க்க வேண்டும். ஈசனுடைய சரியா பார்க்க வேண்டும். ஐயா கொண்டவனின் படியளப்பு பார்வதி நாம் பார்க்க வேணும். பார்வதியும் சொன்ன போதே பார்த்தால பகவானோ அம்மா பார்வதியா படி இழக்க வேண்டாம். அடி தேவி பார்வதியா கையில இருந்துடம்மா கண்ணந்த பார்வதியா வந்து சேரும் இலக்க அந்த யானா இலையலக்க உனக்கு இறஞ்ச வந்து சேருமாடி. என்று பார்வதியிடம் சொன்ன போது பார்த்தால பார்வதியா ஏ ஆண்டவா என்ன பார்வதி என்ன பார்வதி? நான் இன்றைய தினத்திலே நாம் படியளக்க வாரேன். ஆமா ஏன் என்னை வேண்டாம் என்கிறீர்கள் ஆண்டவா? என்ன விவரம் ஆண்டவா? ஏ பார்வதி என்ன ஆண்டவா? இந்த உலகத்திலே நாம் பலவிதமா படைத்திருப்பேன். எப்ப ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி படைச்சிருப்பேன். அதனால ஆமா ஒருவரை பெரிய மாளிகையில வைத்திருப்பேன். பார்வதி மற்ற ஒருவரை ஆமா மண் குடிசையில வைத்திருப்பேன். எப்ப ஒட்டு தின்ன கூட இருக்காது. சொத்து சுகம் நிறைய இருக்கும். ஆமா ஆனா அங்க ஒரு குழந்தை இருக்கா. எப்போ ஒரு முதலட்சம் என்பது இருக்காது. மண்ணு குடிக்க உப்பு இல்லாத கூலையே இருக்காது. சரிதான். அங்கதான் 21 பொட்ட பிள்ளை இருக்கும். எப்ப 21 பொட்ட பிள்ளை. ஆமா சரிதான். 21 பெண் குழந்தை இருக்கும். ஆமா அதெல்லாம் என்னுடைய படைப்பம்மா, என்னுடைய மகிமை அம்மா. சட்டக்காரு 21 ஊர்ல வில்ல அடிச்சிருக்காரு. 21 ஊர்ல 21 பிள்ளை. ஏன் உங்க ஆட்களை மண்ணடி போட்டுறாங்க? நல்ல பையன். ஏன் உன மாதிரி ஒரு நல்லவனை பார்க்க வேண்டிய யாரு இவன் தானே? அம்மா ஏ பாவி இந்த ஊர் நம்புமா இந்த உலகம் நம்புமா? சொல்லிடுவேன். அதனால ஆமா ஆதி சத்தியாகிய பார்வதி அம்மா. அம்மா ஏ பார்வதி ஒருவரை கூணாகவும் மற்ற ஒருவரை குருடராகவும் ஆமா இன்னொருவரை நொண்டி செவிடு பேடு ஆமா மூக்கரை என்னும் குழந்தை உள்ளவர்கள் குழந்தை இல்லாதவர்களை நான் படைத்திருப்பேன் அம்மா. படைத்திருப்பேன் பார்வதி. இதெல்லாம் என்னுடைய படைப்படி. அம்மா நீ ஏழ மனம் கொண்டவள் இறக்க குணமுடையவள். ஆமோ அடி அளக்க வந்தையானா அது என்ன இது என்ன ஆமா அப்படின்னு நீ என்ன பேசுவ? எப்ப கேள்வி கேப்ப. அதனால ஆமா இலையில இருந்திடமா என்று பகவான் சொல்ல சொன்னபோது ஆண்டவா பகவானே எங்க அண்ணன் கோபால கண்ண மேல சத்தியம்மா நாம் படியளந்து வருவது வரைக்கும் வாய திறக்க மாட்டேன். மறுவார்த்தை பேச மாட்டான் ஆண்டவா.
என்று சத்தியங்களை செய்து கொடுத்து அம்மா ஆதி உமா சக்தியாகிய பார்வதா தேவியும் என்ன சுவாமி பகவானு எப்படி படி இழக்க வரா தெரியுமா? எப்படி சுவாமி இரேலோ உலகமல்லா உலகமல்லா ஓ, தகா, 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 தகா. அவரோ இறையழக்க பயணமானா பயணமானா, இறையழக்க பயணமானா. இரேலே உலகமெல்லாம் இறையழக. தா, தக, தக, தா. ஐயனே பாரேலு புவனமல்லா சொல்லு, அப்படி சொல்லு. பகவானும் பார்வதியும் வாய போடு, போட்டுக்கத்தாவா. இறையழக்க பயணமானா பயணமானா. ஓ, 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 தா. அந்த பகவானும் பார்வதியும் பார்வதியோ, பகவானும் பார்வதியோ. உலகமெல்லாம் பழியழக. ஐயனே உயிருந்தப்பா அமல்கே, ஈஸ்வரனும் ஈஸ்வரி ஐயோகே, இழந்து படியல அந்தோகே, வருகிற வேளையில் ஈராகே, இழந்த களைப்பு தீர இழந்த ஈராகே, வேறு யாது செய்வாக அவை வடிய இழந்த களைப்பு தீர கோந்தீராகே, பகவானும் பார்வதியும் பார்வதியோகே, ஆலமர அடியதில ஆதியிலாகே. படியிழந்த களைப்பை போக்குவதற்கு அம்மா ஒரு ஆலமரத்தின் அடியிலே போய் அமர்ந்தார்கள். அமர்ந்தார்கள். அப்படி ஆலமரத்தின் அடியிலே போய் அமர்ந்த பகவானும் பார்வதியும் என்ன சுவாமியே என்ன செய்கிறார் தெரியுமா? என்னன்னா பார்வதா தேவி அக்கம் பக்கம் பார்த்தா. ஏ பாக்க பக்கம் சுத்தி பாக்கா. ஆண்டவா பகவானே, என்ன பார்வதி ஈஸ்வரா இறையோனே, என்ன என்னம்மா அந்த ஈரேழு 14 உலகமெல்லாம் இறையிழந்து வந்தோம். ஆமா இவனை சட்டு களைப்பாரி உட்காருவோமே என்ற ஆலமரத்தின் அடியில அம்மா அமர்ந்த சத்தியாகிய பார்வதா தேவி பார்வதா தேவி அமர்ந்த வேளையிலே அண்ணன் கோபால கண்ணன் மேலே சத்தியங்களை செய்து கொடுத்தால் அல்லவா அம்மா அதே பரிசோதனை பார்க்க வேணும் என்று வேணுமே என்றோ வாய கோபால கண்ணே என்ன சுவாமி ஒரு 6 மாத குழந்தையாக 6 வயது 5 வயது பாலகனாகவும் ஆமோ ஆலமரத்திலே வந்தோ ஆமையா முனி கொப்புல இருந்து அடிக்கொப்ப விட்டுதான் பார்த்து. ஏப்பா 2 இடத்துமா வேலை அவனை புடிச்சு சுத்தி நிக்கான். ஏன ஓ முனிக்கொப்புல இருந்து அடிக்கொப்ப வெட்டினோம்னா பையன் எப்படி ஏற்பட்ட பையனா இருப்பான்? நல்ல ஒரு புத்திசாலினே. பார்த்தால் பார்வதா தேவி என்ன செய்தா? ஏன ஓ இந்த பார்வதா தேவி ஆனவள் பார்த்து அம்மா ஆண்டவா பகவானே சிவபெருமாள அதோ பார்த்தீர்களா என்ன முனிக்கொப்புல இருந்து ஒரு 5 வயது பாலக அடிக்கொப்ப வெட்டுதான் வெட்டி கொண்டு இருக்கிறான் என்று பகவானிடத்திலே சொன்னார். சொன்னபோது இது கண்ணன் வேலைதான் என்று பார்வதா தேவியும் பகவான் அறிந்து அறிந்து கண்ணன் இல்லனா ஆமா கதையே இல்ல பாத்துக்கோ. எப்ப கதைக்கு கதாநாயகனே அவர்தான். என் மாயவன் இல்லனா இந்த மயில உலகமே கிடையாது. எப்பா கிடையவே கிடையாது. அதனால அம்மா அந்த ஆண்டவன் கண்ணனுடைய வேலை என்று அறிந்து அறிந்து பார்த்தார் பார்வதா தேவி. என்ன சுவாமி ஆண்டவா பகவான என்னம்மா பார்வதி அந்த பாலகனை நீங்கள் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும். ஆமோ கீழே விழுந்தாமனா பையனை பெட்டி வச்சுதான் பிறக்கணும். ஏப்பா பெட்டியில தான் பிறக்கணும் என்று பார்வதா தேவி சொன்னார். சொன்னார். ஏ பார்வதி என்ன ஆண்டவா உலகத்திலே வாழ பிறந்தவர்கள் வாழ்ந்துதான் தீர்வார்கள். சாக பிறந்தவர் செத்தே தான் தீர்வார்கள். ஆமா இருக்க பிறந்தவர் இருந்தேதான் தீர்வார்கள். இறக்க பிறந்தவர் இறந்துதான் தீர்வார்கள். அதனால என்ன பிரம்மன் எழுதின எழுத்தை பிரித்தெழுவது போவதில்லை. ஆமோ அன்று அவன் எழுதின எழுத்தை என்றைக்கு அழித்தெழுத போவதில்லை. அம்மா
என்ன ஆண்டவா உன்னையாலும் காப்பாத்த முடியாது, அவன் என்னையாலும் காப்பாத்த முடியாது, யாராலையுமே முடியாது. பகவானே என்ன அப்பான்னு சொன்னாமனா நீங்க போய் காப்பாத்து, நீங்க போய் காப்பி ஆத்துங்க. அம்மான்னு சொன்னாமனா ஆமா நான் போய் காப்பாத்துவேன். ஆமா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. சரிதான். ஆத்திரக்காரனுக்கு புத்தி கட்ட. ஆமையா என்ன செய்தான்? என்ன செய்தான்? அம்மான்னு சொன்னானா இல்லையா? இல்ல விழும்போது அப்பான்னு சொன்னானா? ஓ மாமான்னு சொன்னானா? மாமான்னு வந்தா யார் காப்பாத்துவா? எப்பா அவர் வருவாரு. எவரு? மாயம் கோவால கண்ணை வந்து காப்பாத்துவாரு. ஓ அவ மாமாவா? ஆமா சரிதான். ஏன ரெண்டையும் சொல்லாம எப்படி விழுந்தா? எப்படி விழுந்தா? செத்தேன்னா செத்தேன்னா செத்தே போனா. ஆமா ஏ ஆண்டவா என்ன ஆலமரத்துல ஒரு பையனுக்கு உயிர் கொடுக்க சொன்னேன். ஆமோ நீங்க உயிரை கொடுக்க மாட்டேன்டிய மாட்டே பகவான. என் தம்பி வேட்டி அவுந்துருமோ துண்ட உள்ள இருக்க கட்டி வச்சிருக்க, வேற உள்ள டவுசர் போட மாட்டான். ஏ பகவான என்ன சுவாமி இதற்கு பதிலாகவது யாருக்காவது நீங்க குழந்தை வரம் கொடுக்க வேணும் வேண்டும் ஆண்டவா என்று நாகராஜன் பகவான் பார்வதியும் ஆமோ நாகலோகம் வழியாக நாகலோகம் வழியாக இருவேறு மாறபோ மாணிக்க புத்துக்குள்ள ஆண்குரலும் பெண்குரலும் ஆண்குரலும் அன்புடனே அடடே அன்போடு கட்டிடுமோ. அப்படி ஆண்குரலும் பெண்குரலும் அன்புடனே கேட்டிடுவோம். கால பார்வதி ஆண்டவனே பகவானே இந்த ஆதிசக்தி வார்த்தைகளும் ஐயா பகவானே ஐயா மாணிக்க புத்துக்குள்ள ஆண்குரலும் பெண்குரலும் அன்புடனே கேட்பதன் நல்ல புத்துக்குள்ள மண்ணு நல்ல மானிட குரல் கேட்பது மாநில குரல் எப்பதென்ன ஏ ஆண்டவா பகவானே என்ன பார்வதி என்ன பார்வதி அதோ ஒரு மண்புத்து, ஆமா அந்த மண்புத்துக்குள்ள ஏன் மானிட குரல் கேட்பதென்ன? விவரம் என்ன ஆண்டவா ஈஸ்வரா நீங்க எனக்கு சொல்ல வேணும் என்றால் பார்வதா தேவி ஆமோ ஏ பார்வதி என்ன அந்த மாணிக்க புத்துக்குள்ள ஆமா கருநாகம் சென்னாகம் ஆமையா நாகமுடிராஜனும் நாகக்கண்ணி ஆகிய பெண்ணானவளும் இதழ்கள் எல்லாம் பாம்பின் சுருமம், எப்பா பாம்பின் ரூபம் தலைகள் மட்டும் மனித ரூபம். சரிதான். ஏ ஆண்டவா பகவானே என்ன அவர்கள் ஏன் அந்த புத்துக்குள்ள இருக்காங்க? என்ன வரும் மாணிக்க மரகத முத்துக்கு அவங்க ஒரு சொந்தக்காரங்க. இப்ப அவங்கதான் சொந்தக்காரங்க. ஏன் உங்களுடைய நாமத்தை சொல்லி அவர்கள் தவம் இருக்கணும்? என்ன வரும் ஏ ஆண் பார்வதி ஓ நாகமுடி ராஜனும் நாகக்கண்ணிக்கும் பிள்ளைக்கு வரத்துக்கு வேண்டி தவம் இருக்காங்க. இப்ப ஒரு மதுரைக்காண்டி தவம் இருக்கிறாங்க. ஏ ஆண்டவா பகவானே என்ன பார்வதி பேர்வட்ட நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் ஆமா குழந்தை வரம் கண்டிப்பாக கொடுக்க வேணுமெண்டா. ஆமோ ஏ பார்வதி என்ன குழந்தனா என்ன ஜகாபுகா வியாபாரமா? பெட்டி கடையில வைக்க முட்டாய் வரம் நினைச்சியா? ஏ கத்தரிக்காய் வாழைக்காய்க்கா வேண்டா, ஏ கொடுக்கா வேண்டா, ஐயா நிச்சயமா நான் கொடுப்பேன். ஆண்டவா கொடுக்காவிட்டா ஐயா பகவான் இங்க கொடுக்கா வேண்டா, ஏ கொடுக்கா வேண்டா, நாம் பாரதியா நான் கொடுப்பேன். நீங்க கொடுக்காவிட்டா ஐயக்காக நீங்க
மலையுலக ஆழ்வாய் ஆமோ மாரியாகவே நீ பிறந்து மாநிலத்தை ஆழ்வாய் என்றார் ஆழ்வாயம்மா எங்கெங்கே வரம் கொடுக்க சொன்னாலும் ஆமோ அங்கங்கே என்னைய போய் பிறக்க சொல்லுதியா ஆண்டவா ஆண்டவா பகவானே அன்று ஒரு காலத்திலே தர்கராஜனுக்கும் தார்காவல்லிக்கும் அம்மா மகளாக போய் பிறக்க சொன்னீர்கள் அம்மா அங்கே நான் போய் பிறந்தேன் அம்மா நீங்கள் என்னை மாலையிட்டு மனமுடித்து வருவதற்கு என்ன பாடுபட்டிய ஆண்டவா என்ன அல்லோடு பட்டே ஆண்டவா ஈஸ்வரா என்ன அது மட்டும் இல்லாமல் என்ன பர்வதராஜனுக்கும் பர்வதவரல்லிக்கும் பர்வதகுமாரியாகவே போய் பிறக்க சொன்னீங்க சொன்னீங்களே ஆண்டவா அப்பமும் என்ன பாடுபட்டேன் ஆமா உங்களை மனமுடித்து வருவதற்கு சரி இப்பமும் இந்த நாகமுடிராஜனும் நாகக்கண்ணியாளுடைய திருவயத்திலே போய் பிள்ளையா பிறக்க சொல்லீர்களே ஆமா நான் என்ன ஆண்டவா செய்வேன் ஆமோ அவர்களோ மனிதரும் இல்லாமல் பாம்பும் இல்லாம இருக்காங்க இருக்கிறாங்க ஏ ஆண்டவா பகவான ஆமா ஈஸ்வரா இறைவா இவர்களுடைய திருவயத்திலே போய் பிறந்தா அந்த உலகம் தாங்குமா தாங்காது இல்லையா ஆண்டவா உலகம் தாங்காது அல்லவா ஆமா அதனால என்ன சுவாமி ஏ ஆண்டவா பகவான இது என்ன பார்வதி நான் போய் பிறந்தா எனக்கு மாத்தி பிறப்பதற்கு வரம் கொடுங்கள் என்று சொல்ல ஆமோ ஏ பார்வதிய ஆண்டவா அவர்களுடைய திருவயத்திலே நீ போய் பிறக்க வேண்டாம் எப்படி பிறக்கணும் 1008 சுருவத்தில் அறச்சுருவத்தை எடுத்து ஆமோ அதுல 8 கலசத்தை எடுத்தோ ஆமா அதுல 8 கலசத்திலையும் 8 தேவா அமிர்தம் என்னும் கலசத்திலையும் ஆமையோ அது தேவா அமிர்தத்தை அடைத்து வைத்து அடித்தோ அவர்களுடைய கையிலே கொடுத்து ஆமா நீ 48 நாள் ஒரு மண்டலங்கள் வரைக்கும் வரைக்கும் அவர்களை அடைகாத்து வர சொன்னையானா ஆமையோ 48வது நாளையில 8 குழந்தை வந்து பிறக்கும் என்று ஆமா பகவான் வாக்களித்து வரம் கொடுத்தார் ஆமையா ஆதி சத்தியானவ பார்வதா தேவியானவள் சுவாமி அப்படியே ஆட்டும் என்று 1008 சுருவத்தினோ யார சுருவம் எடுத்து 8 கலசத்தில பாலா ஏ செய்ததாவோ போதும் என்று ஏ போதும் என்று சிறப்புடனே எழுந்து வாடினார் இரவும் போதும் என்றே ஏ அடி அம்மா நாக கண்ணியே நீ செய்ததாவோ போதும் மடியே அம்மா சிறப்புடனே இறங்கி வாமா ஐய பார்வதியோ சொன்ன போதே ஐயா சொன்ன போதும் அவ ஓடி வரா நாக கண்ணியே ஏ சொன்ன போதோமே ஏ அம்மா உமா பார்வதியை என்று பார்வதா தேவியானவளை வணங்கினார் ஆமோ பார்வதியை வணங்கின போதே சுவாமியே அம்மா என்ன ஏ நாகக்கண்ணி என்ன என்னம்மா செய்த தவமானது போதுமடி சிறப்புடனே இறங்கி வா என்று சொல்ல சொன்ன போதே ஏ அம்மா உமா பார்வதா தேவியானவள் ஆமோ ஏ நாகக்கண்ணி ஓ இதோ 8 இந்த தேவ அமிர்தம் என்னும் கலசம் கலசம் இந்த கலசத்தை நீ 48 நாள் வரைக்கும் ஆமோ 48 நாள் ஒரு மண்டலங்கள் வரைக்கும் ஆமையோ அடைகாத்து வந்தையானா ஆமா 48வது நாளையில என்ன சுவாமி உனக்கு 8 குழந்தை வந்து பிறப்பார் என்று சொன்னார் ஆமோ அப்படியே நாகக்கண்ணியானவள் கையிலே வாங்கி ஆமா தாய் அம்மா ஏ பார்வதிய என்ன சுவாமி என்னையே போல வேண்டாம் ஆமா உங்களுடைய அம்சத்திலே எனக்கு பிள்ளைகள் வேணும் என்று சொல்ல ஆமண்ணே அப்படியே தந்தேன் என்று வாக்களித்தா வரம் கொடுத்தா ஆமோ மாணிக்க
அமிர்தம் என்னும் கலசத்தை ஆமோ நாகக்கண்ணியோ நாகராஜவனமானவரோ ஆமா 8 கலசத்தை ஒன்றுக்கு ஒன்று அடுக்கி வைத்து வைத்தோ வாளால சுழட்டி நாகமுடி ராஜனும் நாகக்கண்ணி ஆகிய பெண்ணானவளும் பெண்ணானவளும் 48 நாள் ஒரு மண்டலங்கள் வரைக்கும் ஆமையோ ஐயா 21 நாள் அரை மண்டலம் 48 நாள் ஒரு மண்டலம் ஒரு மண்டலம் ஒரு நலமுடனே தவம் இருந்தார் ஒரு மண்டலம் ஐயா நாளான நாளையில நல்லாடி நல்ல வாழத்தீர ஐயா 48 நாளையில மத்தியானோ மதியம் போனே ஐயா மதிய உச்சியே வேலையில கலச எட்டோ முரசு வட்டே ஐயா சூரியனார் வெப்பம் பட்டே அதுல முதலாவே அதே கலசத்தீர கலசத்தீரே என்ன மாரியம்மா தான் பிறந்தா கலசத்தீரே தாயே ஆண்டாவே கலசத்தீர ஈஸ்வரியா தான் பிறந்தா கலசத்தீர கூடாதி தான் பிறந்தா கலசத்தீர மகாரி தான் பிறந்தா ஆண்டாவே கலசத்தீர ஆண்டாரி தான் பிறந்தா ஆறாவது கலசத்தீர சம்மரமாரி தான் பிறந்தா ஏழாவது கலசத்தீர நாராயணி தான் பிறந்தா எட்டாவது கலசத்தீர ராணி வந்து தான் பிறந்தா வீரப்பல்லா விரிசடையா அம்பிகை தான் மாரியம்மா தாடு நலமுடியா வரவாயம் ஓரப்பல்லா அம்பிகை தான் மாரியம்மா ஈராத்து காரியம்மா அம்மா இருக்கங்கூடி மாரியம்மா மத்தியான மதியம் போல மதிய உச்சி வேலையில தாயான மாரியோடு மாறி வந்து பிறந்த போது போடும் நம்ம ஒரு குலவா பொன்னான வாயால அம்பிகை தான் மாரியம்மா ஈராத்து காரியம்மா இருக்கங்கூடி மாரியோடு தாயான முக்கூடாதி சந்தன மாரியம்மா பாத துர்க்கையம்மா காந்தாரி கனகதுர்க்க காளி 8 பேரோ ஆடி வார ஓடி வாரா ஆறாளி போட்டு வாரா பல்ல வெரிசடையா தாடு நலமுடியா கோரவாயம் கோரப்பல்லா கோரமோக தந்தங்களா கோச்சரையழகே ராம நங்கையம்மா இந்த மோகனா அனுபாத நலையழகா கோலத்தாரி சாலத்தாரி நங்கையம்மா காரியம்மா மாரியம்மா வேறுபட்ட முக்கூடாதி சந்தேக மாரியோடு ஆறார துர்க்கையம்மா காந்தாரி காந்தாரி கனகதுர்க்க கத்தழகி முக்கூடாதி நீராத்து காரியம்மா கங்குடி மாரியம்மா சலகுலங்க முடிகுலங்க காவடங்கள் உண்ட செய்ய மாரியம்மா நீராத்து என்னை விட்டு கங்குடி வாங்க வந்து முத்த போல முடியலகா நீராத்து காரியம்மா இருக்கங்கூடி மாரியம்மா
சூளத்தையும் கையிலெடுப்பா பேரு வெட்ட முப்பூடாதி சொல்லி வர முடப்பவளா கப்பர பெருந்தோதுமா கண்ணரோட உலகதிரா ஈராத்துக்காரி ஈராத்துக்காரி அம்மா இருக்கம்முடி மாரியம்மா
அமாவாசை வேலையில அம்பிகை மாரியம்மா தாயை ஈராத்து எல்லாம் விட்டு இருக்கம்பூடி மாரியம்மா ஆடி வேலை ஆடி வாரா உன்ன போல தேவதையா மாறி உலகத்தில பார்க்கலையா வாக்கு சொன்னா தப்பாதே வரம் கொடுத்தா வையாதே வேலை வருதம்மா வெகு நேரம் ஆகுதம்மா போடுங்கம்மா ஒரு குலவ பொன்னான வாயார வாயார முப்பூடாதி அந்தான மாறியோடு அக்கா தன்னை 8 பேரு அருளாடி வாராள வீரப்பல்லா வெரிசடையா வெறித்தாடும் நலமுடியா ஈராத்து காரியம்மா இருக்கம்பூடி மாரியம்மா முத்த போல மொழியழகோ மொழ நீண்ட பல்லழகோ அப்போ சடையழகி ஹரி ராமனோட தங்கையம்மா கும்ப நல்ல சடையழகி போகாத தங்கையம்மா கிரக நல்ல சடையழகி